ஹாய் காய்ஸ் இப்போ வந்து நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னாக்கா வீல்ஸ் மீடியா பிளேயரில் எப்படி ஒரு ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம். என்னடா இது இவன் ஆச்சரியம் அதை புதுசாக சொல்கிறான்னு நினைக்காதுங்க. இது அப்பத்துலேருந்து இந்த ஆப்ஷன் இருக்குது நம்ம வீல்ஸ் மீடியா பிளேயரில். ஸோ அதை வச்சுருக்காங்க நிறைய பேருக்கும் அது தெரியல. ஸோ வாங்க நான் அதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வீல்ஸ் மீடியா ஓப்பன் பண்ணுங்கள். ஸோ ஓப்பன் பண்ணிட்டு அதில் லெஃப்ட் சைடு இருக்கிற அந்த மீடியாவை கிளிக் பண்ணி அதில் ஓப்பன் கேப்சர் டிரைவ்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். அதுலேயே ஒரு ஷார்ட் கீ கூட கொடுத்துருக்காங்க, கண்ட்ரோல் சின்னு கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீல்ஸ் மீடியா போய்ட்டு கண்ட்ரோல் சின்னு எழுதினாலே அது வந்துடும். ஸோ இப்போ வந்து அந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகிடுச்சு. அதில் வந்து கேப்சர் மோடு அப்படின்னு இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு நீங்கள் வந்து டெஸ்க்டாப் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண பிறகு கீழே ஒரு ஃப்ரேம் ரேட் இருக்கு இல்லையா, அதில் வந்து 15 கொடுங்க. ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன். இதில் வந்து கீழே நீங்கள் ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி அது பக்கத்தில் கிளிக்குன்னு ஒன்று இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் 4 ஆப்ஷன் காட்டும். அதை வந்து கீழே 4ஆவதாக கன்வெர்ட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதில் வந்துட்டு இந்த இருக்கு இல்லையா ப்ரொஃபைல், அதில் வந்து ப்ரொஃபைலுங்கிறது தட்டி இதில் வந்து நமக்கு எந்த சைஸில் வீடியோ வேணும் அப்படின்னு கேட்கும். அதில் வந்து MP4 மூவின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் 4 ஆப்ஷன் இருக்கு இல்லையா அந்த மேலே, அதில் வந்து வீடியோ கோடு ஒன்று கொடுத்து அதை எனபிள் பண்ணிக்கோங்க. ஸோ எனபிள் பண்ணிட்டு அதில் கோடு வந்துட்டு H264 அப்படின்னு கொடுத்துக்கோங்க. ஸோ கொடுத்த பிறகு இதை கிரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே வந்து ப்ரொஃபைல் நேம் ஒன்று கொடுங்க. நான் வந்து ரகுமான் கொடுக்குறேன். ரகுமான் கொடுத்துட்டு இப்போ வந்து கிரியேட் பண்ணுறேன். ஸோ பண்ணோன்னா எனக்கு முன்னாடி இந்த பேஜ் வந்துட்டு இப்போ வந்து இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் எடுத்தது வந்து எந்த இடத்துல சேவ் ஆகுதுன்னு கேட்குது. ஸோ அதை வந்து நான் ப்ரௌசிங் தட்டி ஸோ இது வீடியோவிலே இருக்குது. வீடியோவில் கொடுத்துட்டு நான் வந்து நேம் கொடுக்குறேன், VID வீடியோ 2ன்னு கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இப்போ வந்து சேவ் பண்ணிட்டேன். இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸ்டார்ட் பண்ண பிறகு கீழே பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து VL மீடியா பிளேயர் வந்துட்டு இப்போ வந்து ரெக்கார்டை எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இப்போ வந்து போயிட்டு இருக்குது. வந்து ஒரு 2 தடவை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். 2 தடவை பண்ணியிருக்கேன். வீல்ஸ் மீடியா க்ளோஸ் பண்ணிட்டேன். வீட்டில் வந்து அதில் வந்து நான் படித்தேன் வீல்ஸ் மீடியா ரெக்கார்ட் படித்தேன். வீல்ஸ் மீடியா க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ வந்து நான் திஸ் இது உள்றாக்க போகிறேன். அதில் இந்த வீடியோவை கிளிக் பண்ணுறேன். வீடியோஸை கிளிக் பண்ணோன்னா இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதான் நம்ம எடுத்த ஸ்க்ரீன் ரெக்கார்டு. ஸோ இந்த இடத்துல வந்துருச்சு. இதில் உங்களுக்கு என்ன ஒரு பெரிய மைனஸ்னாக்கா, நம்ம பேசுகிற வாய்ஸ் மட்டும் இதில் எடுக்காது, அதாவது ஆடியோ மட்டும் நம்மளால் கேட்க முடியாது. ஏன்னா இதில் வெறும் வீடியோ மட்டும் தான் நம்மளால் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை வந்து ஆடியோ நீங்கள் வேணும்னாக்கா நீங்கள் வேறு யூஸ் பண்ணலாம். நான் அதுக்கு அப்புறமா அடுத்த வீடியோவில் போடுறேன். VLCயில் நீங்கள் யூஸ் பண்ணிங்கனாக்கா நீங்கள் தனியாக தான் வேறு ஒரு ஆப்பில் எடிட் பண்ணுறப்ப ஸோ அதில் நீங்கள் வாய்ஸ் பேசுகிற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நான் வந்து இந்த வீடியோவில் இதான் சொன்னேன். ஸோ வீல்ஸ் மீடியாவில் வந்து நீங்கள் வந்து ஸ்க்ரீன் ரெக்கார்டிங் பண்ணலாம். ஸோ இதுதான் உங்களுக்கு நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ இது தெரியப்படுறதுக்காக தான் நம்ம இதுலேயும் இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அது மட்டும் இல்லை, அதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது, நான் அதையும் சொல்ல மறந்துட்டேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதிலே திரும்ப போய் மீடியா தட்டி அதில் ஓப்பன் கேப்சர் பார்த்தீங்கன்னா இதில் வந்து டேரெக்டாக நெட்வொர்க் லிங்க்கும் இருக்குது. ஸோ டிஸ்க் நம்ம CD போட்டோம்னாக்கா அதையும் நம்ம ஆடியோ SVD இந்த மாதிரி கன்வெர்ட் பண்ணியும் பார்த்துக்கலாம். ஸோ அடுத்து ஃபைல் நம்ம சாதாரணமாக ப்ளே பண்ணுற அந்த ஃபைல்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இந்த சாங்ஸு கரெக்டாக இந்த நேரத்தில் ப்ளே ஆகணும் அப்படின்னு ஆட் பண்ணுறதுக்கு தான். ஸோ இந்த இடத்துல வந்து ஃபைல்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகேங்களா கைஸ், இந்த வீடியோவில் நீங்கள் VLCயை பற்றி கொஞ்சம் நல்லா தெரிஞ்சிருப்பீங்க. நான் இன்னும் நிறையா VLCயை பற்றி நிறையா சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.